1947 விடுதலை அடைந்தோம். அதற்கப்புறம் 80 ஆண்டு காங்கிரஸ் திராவிட ஆட்சியின் கீழ் இருந்திருக்கிறோம். 60 ஆண்டு திராவிட ஆட்சியின் கீழ் அதிமுக, திமுக ஆட்சியின் கீழ் இருந்திருக்கிறோம். இவ்ளோ பெரிய ஒரு காலகட்டத்துக்கு இன்னமும் 1000, 2000 அரிசி, பருப்பு, சேலை, கிரைண்டர், மிக்ஸி தான் வழங்கிக்கிட்டு இருக்கு ஒரு லிபரல் டெமோக்ரசி, அதாவது ஒரு தாராளமய மக்களாட்சி. அப்படின்னா அவங்களுடைய பார்வை என்னவா இருக்கும்னா, சம உரிமை குடியரசு என்று சொல்லப்படுகிற ஒரு சோசியலிச குடியரசினை நோக்கி, அந்த பார்வையை நோக்கி மக்களுடைய கவனம் திசை திரும்பிவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த கட்டமைப்புக்குள்ள மக்களை தொடர்ச்சியா வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் கருத்து. சோசியலிச குடியரசு அப்படின்னா என்ன? ஏற்ற தாழ்வற்ற ஒரு சமூகம், அதாவது வர்க்க நிலை வேறுபாடுகள் இல்லாத, பாலின பேதங்கள் இல்லாத ஒரு சமநிலை சமூகம். அந்த சமூகத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம வாய்ப்பு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை. இந்த முன்னகர்வுகள் எல்லாமே ரொம்ப தீர்க்கமானதா நடக்கும். அது நடக்கக்கூடாதுங்கிற இடத்துல இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள மக்களை சிக்க வச்சு தொடர்ந்து அந்த படிநிலையிலேயே, அந்த விளிம்பு நிலை மக்களை விளிம்பு நிலையிலேயே, அதற்கு மேலுள்ள மக்களை மேல்நிலையிலேயே வைத்துக் கொள்வதற்கு அவங்க இதை பயன்படுத்துவாங்க. அட்சயா கோல்ட் கம்பெனி அடகு 7 நகைகளை மீட்டு அதிக விலைக்கு விற்க அட்சயா கோல்ட் கம்பெனி.